ஹலோ வணக்கம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவோட செகண்ட் பார்ட்டுங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு குட்டி பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க. மேபி ஆர்கிடெக்சருக்காக அது கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் அழகாக இருந்தது. அது முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ராஃப்டிங் போயிட்டுருக்கோம். இந்த இது வந்து யாரும் நம்ம கூட ஆளுங்கள்லாம் வரமாட்டாங்க ராஃப்டில். பட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கண்ட்ரோல்டு நினைக்கிறேங்க, எனக்கு தெரியல. ரொம்ப ஃபன்னாக இருந்தது, செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்கிற ஃபேமிலியில் நீங்கள் ராஃப்டில் ஏறிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, தூண்டில் மாதிரி இருக்கும், துடுப்பு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் அதெல்லாம் இல்லை. ஏறி உட்காந்தோன்னே அந்த பெல்ட் போட்டோன்னே கிளம்பிடுது. அண்ட் ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததுங்க. நான் அதோடையே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் தண்ணி வேறு ஒரு பக்கம் மேலே பட்டுகிட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு அது பேங்க் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இது முடிச்சுட்டு இப்போது இங்கே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, ப்ளூ ஃபயர் அப்படிங்கிற ரைடுங்க. இதில் வந்து என் பசங்க அட்லீஸ்ட் ஒரு 4 தடவை போயிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு மின்னல் மாதிரி போச்சு. பயங்கர ஸ்பீடுங்க. 130 km/h போச்சு அது. அண்ட் வந்து திரும்ப அப்சைட் டவுன் 2-3 தடவை போச்சு. எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப பயமாயிருச்சு. ஸோ நான் போகலை, என் பசங்க மட்டும் போனாங்க. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் அதில் வந்து போகிறத விட அங்கே போகிறவங்க கத்துறதை கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பயமாயிடுதுங்க. அதுக்கப்புறம் இது வந்து வேல் வாட்சிங் ஷோங்க. இது ஆக்சுவலி என்னோடய ஃபேமிலி எல்லாமே எனக்காக தான் வந்தாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க போகிற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி பயம் இல்லாமல் சேஃபாக போகிறதுனா எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கே இது ரொம்ப சைல்டிஷாக தோணுச்சுங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு போட்டில் ஏறிட்டு ஒரு ரைட் மாதிரி தான் இருந்தது. இந்த கன் மாதிரி வச்சுருந்தாங்க. நீங்கள் அங்கங்கே பார்க்குற பேரு, டார்டஸை வந்து ஷூட் பண்ணணும். ரொம்ப சின்ன கிட்ஸாக இருந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க இந்த ரைடு. அங்கங்கே வேல் இருக்கிற மாதிரி தண்ணி வந்து பாப்பப் ஆகி வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு பார்க்க நல்லா தான் இருந்ததுங்க. இது முடிச்சுட்டு நல்ல பசி வந்துருச்சு. ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு இட்டாலியன் கெஃபெட்டேரியா மாதிரி இருந்தது. அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு மெக்சிகன் வேணும்னு சொன்னாங்க. அதுவும் அதுக்கு பக்கத்துலேயே இருந்தது. அதையும் போய் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப ரைட்ஸ்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாக் பண்ணலான்ட்டு உள்ளுக்குள்ளேயே வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 ரைடு இருந்ததுங்க. நான் அதை கவர் பண்ணலை. எல்லா ரைடும் நல்லா முடிஞ்சது. ரொம்ப சேஃபாக வச்சுருக்காங்க. சைல்ட் ஃப்ரெண்ட்லி அண்டு ரொம்ப ஓல்டு பீப்புள் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட போகிறாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாம் சேஃபாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஹோல் டேக்கு வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுங்க. சாப்பாடு உள்ளேயே இருக்குது. அங்கங்கே ரெஸ்ட் ரூம்ஸு, டாய்லெட்ஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்டு இதை வந்து இந்த இடத்த வந்து குறையே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு. என்னென்னா ஹோல் டே நம்மளுக்கு டைம் வேணும், அது ஒன்று தான். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களையெல்லாம் பார்க்குற வரைக்கும் பாய்.